ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். ஸோ சிட்டியுடைய ரீஎன்ட்ரி வந்தாச்சு. ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு இது பற்றின அப்டேட்ஸ் வந்து முன்னாடி ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ அப்கமிங் ஸ்டோரி பற்றி பார்க்கலாம். ஸோ சிட்டி வந்து சொன்னதால் சத்யா வந்துட்டு அமௌண்ட் வந்து திருடிட்டு போயிட்டாரு. ஸோ ₹1,00,000 திருடிட்டு போன விஷயம் வந்து வீட்டுக்கு தெரிய வந்தால் அது வந்து உண்மையிலே பெரிய பேராக மாறிடும். ஏன்னா லாஸ்ட்டாக ஒரு சின்ன திருட்டு வந்து இன்றைக்கி இவ்வளோ பெரிய விஷயம் கொண்டு வந்து விட்டுருக்கு. ஸோ இந்த விஷயத்தை ₹1,00,000 திருடிருக்காருன்னு சொல்லும்போது பெரிய இம்பாக்ட் வந்து சீரியல் ஸ்டோரியில் கிரியேட் பண்ணணும். ஸோ அதே போல் இன்னொரு பக்கம் என்னென்னா மனோஜ் கேரக்டர். ஸோ அவர் வந்துட்டு வேலைக்கே போகலை அப்படின்றது ஒரு பக்கம் போயிட்டே இருக்குது. ஸோ சும்மா போயிட்டு உட்காந்து பார்க்கில் சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்க மாதிரிலாம் இருக்குது. ஸோ ரோஹிணி வந்து ஆல்மோஸ்ட் தெரிய வர மாதிரிலாம் வந்துருச்சு. ஏன்னா ரோஹிணி வந்து அங்கே ஆஃபீஸ் போய் பார்க்குறாங்க. ஸோ இன்னும் கொஞ்ச நாளில் வந்து மனோஜுடைய ட்ரூத் ரிவீலுமே கொஞ்ச நாளில் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த PA தினேஷ் இருக்கார் இல்லையா, ஸோ அவருடைய ரீஎன்ட்ரியுமே வந்தாச்சு சீரியலில். ஸோ அவர் வந்துட்டு ரோஹிணி வந்து த்ரெட்டன் பண்ணுற மாதிரி, ஸோ இதுக்கப்புறம் வந்து உண்மையை சொல்கிற மாதிரிலாம் அவர் வந்து ட்ராக் மூவ் பண்ணுறாங்க. ஸோ கோமாலேருந்து பேக் ஆகிட்டாரு. ஸோ இவங்க விஜயாமாவுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வசீகரன் பேசுகிறேன் அந்த மாதிரிலாம் சொல்லும்போது ரோஹிணிக்குமே பயம் வர ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இதுக்கப்புறம் ட்ரூத் ரிவீல் ஆகிடுமா அப்படின்ற மாதிரி இந்த ஒரு பக்கம் மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஸோ விஜயம்மா ஸோ அந்த பணத்தை வந்து ரிட்டர்ன் பண்ண முடியாம கிட்ட போய் மாட்டிக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து அவங்கள போய் லாக் பண்ணி வச்சிடறாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து மீனா வரும்போது மீனாக்கு வந்து உண்மை தெரிய வருமா, இந்த மாதிரி அவங்க விஜயம்மா தான் இருக்காங்க, ஆல்ரெடி கடன் வாங்கியிருக்காங்க. ஏன்னா 17 லட்சம் போது சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ ஆல்ரெடி ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸ் வீட்டில் இருக்கு. இதுக்கு நடுவில் 17 லட்சத்தை வாங்கியிருக்காங்கன்னு சொல்லும்போது அது இன்னுமே ஒரு பெரிய ப்ராப்ளம் கிரியேட் பண்ணும். ஸோ 17 லட்சத்தை அடைக்க முடியலன்னா வீடு மொத்தமாக போயிடும். ஸோ நடுத்தருதான் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கு. ஸோ ஒரு பெரிய என்கேஜிங் ட்ராக்ஸ் வந்து சிறுகடி காசில் அப்கமிங்ல இருக்கு. ஸோ இது இல்லாமல் ஒரு ஃபேமிலி ட்ரிப் ட்ராக் இருக்கு. ஸோ அதை பற்றின டீட்டெயில்டாக நான் இன்னொரு வீடியோ செப்பரேட்டாக போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு என்னன்னா சத்யா வந்து அமௌண்ட் திருடிருக்காரு. ஸோ அந்த உண்மை தெரிய வந்தால் என்ன நடக்கும், ஸோ மனோஜ் வேலைக்கு போகலன்னு சொல்லி ரோஹிணிக்கு தெரிய வந்தால் என்ன நடக்கும், ஸோ ரோஹிணியை பற்றின ட்ரூத் வந்து தினேஷ் சொல்லிட்டாரு அப்படின்னா ரோஹிணியுடைய நிலைமை என்ன, ஸோ இங்கே வந்துட்டு பணத்தை வந்துட்டு இது பண்ணியிருக்காங்க இல்லையா, வாங்கியிருக்காங்க இல்லையா, ஸோ அதுக்கு வந்து வட்டி கட்ட முடியல, ஸோ பணம் வாங்கியிருக்காங்கன்னு தெரிய வந்தால் அதோடைய ரியாக்ஷன் என்ன. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் ஒரு சீரியல் ஸ்டோரியில் பெருசாக கிரியேட் பண்ணும். ஸோ சத்யா வந்து இந்த மாதிரி திருடிருக்காருன்னு உண்மை தெரிய வந்தால் இந்த டைம் மீனை வந்து சப்போர்ட்டே பண்ணக்கூடாதுங்க. ஸோ அவங்களுமே ஏதாச்சும் திட்டணும், அடிக்கணும். ஸோ ஏன்னா அந்த மாதிரி இருந்தால் தான் சீரியல் பார்க்குற ஆடியன்ஸ்க்குமே கொஞ்சம் ஓகேவாக இருக்கும். ஏன்னா தொடர்ந்து தப்போ வேண்டியிருக்க முடியாது இல்லையா. ஸோ முத்துக்குமே தெரிஞ்ச இந்த டைம் பெரிய ஒரு பிரச்சனை இருக்குது. ஸோ சம்பவத்துக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ TRP வந்து நாளைக்கு தான் ரிலீஸ் ஆகும். ஸோ இன்னும் கிடையாது. ஸோ நாளைக்கு ரிலீஸ் ஆக போகிற TRP வந்து ஒரு பெரிய இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ணும். ஏன்னா லாஸ்ட் வீக் டெலிகாஸ்ட் ஆன எபிசோட்ஸ் அப்படி. ஸோ நியர்லி 10+ ரேட்டிங்ஸ் கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.